ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களை ஒவ்வொரு நிமிஷம் வழி நடத்துகிற தயவுக்காக கோடாகொடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, போன வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்த ஆண்டவரே, ஒரு புதிய வாரத்துக்குள்ளே ஆண்டவரே நீங்கள் இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு காண செஞ்சீங்களே, அதற்காக கோடாகொடி 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 ஸ்தோத்திரம்ப்பா. ஆரம்ப ஜெபம் முதல் ஆண்டவரே, துதியின் வேலை, பிரசங்கத்தின் வேலை, காணிக்கையின் வேலையிலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களோடு அசை வாடுங்க கத்தாவே. அப்பா, எங்கள் மத்தியில் இருங்கப்பா. எங்களோட தேவைகளை எல்லாம் சந்திங்கிறச்சா அப்பா. வீட்டுக்கு வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை அப்பா ஆண்டவரை கொடுப்பது போல் எங்களை அரவணைத்து ஆண்டவரே எங்களோட தேவைகளெல்லாம் சந்திங்க. பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஜீவன் சுகம் பலம் கொடுத்து ஆண்டவரே, நல்ல ஆகாரத்தை கொடுத்து ஆண்டவரே, நல்ல இருப்பிடத்தை கொடுத்து தந்தீங்களே, அதற்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலின் உஷ்ணமான இது ஆண்டவரே எங்களை எந்த இதுலையே ஆண்டவரே அணுகாதபடி நீங்கள் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்களை மட்டும் இல்லை, எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்துங்க கத்தாவே. ஆசீர்வதிங்க கத்தாவே. அப்போ சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அதற்காக கோடாகோடி 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த தாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த தாழ்விலே. போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த தாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த தாழ்விலே.
வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த தாழ்விலே. அவரே நமக்கு சுகம் தருகிற தேவன். அவரே நம் மீட்பராயிருக்கிறார். நம்மை வலுவாமல் காக்கிறவராயிருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்வில் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மீட்பரானவர், யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மீட்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே என்று பாடலினோம். கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். கர்த்தரை ஆராதிப்போம். தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே.
உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒட்டுமொத்த வேதாகமும் சொல்லும் ஒரே சத்தியம், கர்த்தர் நல்லவர் தான். ஆமென். வேதத்தின் ஒவ்வொரு பக்கமும் நமக்கு சொல்கிற ஒரு முக்கிய செய்தி இருக்கும் என்றால் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. ஒரு ஜட்ஜ் நியாயமான முறையில் ஒரு ஆளுக்கு, ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிச்சிடுறாரு. அவர் தூக்கு தண்டனை விதிச்சிட்டதுனால அந்த ஜட்ஜு கெட்டவராயிட மாட்டார். அப்பவும் அவரு நல்லவர் தான். அவர் நல்லவராக இருக்கிறபடினால தான் நல்ல தீர்ப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. பாருங்க, பாவிகளாகிய நம்மை அப்படியே நரகத்துக்கு நம்மளை அனுப்பி விட்டிருந்தா கூட கர்த்தர் நல்லவர் தான். எத்தனை பேர் புரியுது? பாவியாக இருந்த, தேவனை விட்டு தூரமாக இருந்த, தேவனுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாத இருந்த, அக்கிரமக்காரர்களாய் இருந்த நம்மை அப்படியே நரகத்துக்கு போய் செத்து தொலைங்கன்னு விட்டிருந்தா கூட கர்த்தர் நல்லவர் தான். ஏன்னா அவர் நியாயமான தீர்ப்பை தான் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று நாம் சொல்லும்போது ஒன்றை நினைவு கூறணும். அல்லேலூயா.
அவர் நல்ல நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடினால நியாயமான தீர்ப்பு வழங்குகிறார். என்ன தீர்ப்புனா, பாவத்திற்கு சம்பளம் மரணம். பாவம் செஞ்சா மரணம் சம்பவிக்கணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. பாவத்துக்கு சம்பளம் மரணம். அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு ரத்தம் சிந்தப்படணும். எந்த ரத்தம் சிந்தப்படணும்? மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படணும்னு தீர்ப்பு எழுதிட்டாரு. அப்போ அவர் எழுதின தீர்ப்பு அவர் மாற்ற முடியாது. தீர்ப்பு எழுதினது தான். அப்போ பாவம் செஞ்சவன் எல்லாம் சாகணும் இல்லையா? அதான் நியாயமான நியாயாதிபதி. ஆனால் இவர் தீர்ப்பையும் எழுதிட்டு பாருங்க, நம் சார்பில் அவருடைய குமாரனை அனுப்பி, மனிதனாய் அனுப்பி நம்ம எல்லாருக்காகவும் அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். அப்போ தீர்ப்பையும் வழங்கிட்டாரு நியாயமான முறையில், தண்டனையையும் நமக்கு கொடுக்காம அவருடைய குமாரன் இயேசுவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இதில் நம்ம வேலை என்ன செஞ்சோம்? நம்ம ஒன்றுமே செய்ய கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் இல்லை, கர்த்தர் நம்மை அடிக்கிறவர் இல்லை. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் அல்லேலூயா இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுருவோம். பிரைஸ் காட். கர்த்தர்கிட்ட ஒரு தீங்கும் ஒருபோதும் வருவதில்லை. கர்த்தர் வியாதியை குடித்து யாரையும் அடிப்பது கிடையாது. கர்த்தர் விபத்தை அனுப்புறது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் கொள்ளை நோயை அனுப்புறது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் மட்டுமே. சொல்லுங்க பாப்பா, என் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர் என்று இந்த ஆராதனை பாடலை பாடி நாம் அமர்வோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசு எனக்கு நல்லவராய் என் சார்பிலே நீர் நின்றீர். என் மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பின போது, எனக்கு விரோதமான சாட்சிகள் எழும்பின போது, எனக்கு சாதகம் இல்லாதவர்களாய் எனக்கு வேண்டப்பட்டவர்களே நின்ற போது, என் சார்பிலே எனக்கு சாதகமாய் எனக்கு நல்லவராய் இருந்தவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன்? எப்படி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன்? ஸ்தோத்திரம் சொல்லிட்டா போதுமா? ஒரு பாட்டு பாடிட்டா போதுமா? ஹல்லேலூயா. வாரம் ஒரு முறை சர்ச்சுக்கு வந்துட்டா போதுமா? ஹல்லேலூயா. ஓ, ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஜெபிச்சுட்டா போதுமா? நீங்க எனக்கு செய்யற நன்மைக்கு வாழ்நாள் எல்லாம் நன்றி நன்றின்னு சொன்னாலும் என் ஜீவ காலம் போதாத ஆண்டவரே. என் வாழ்நாள் ஃபுல்லா இயேசுவே உங்களுக்கு நன்றி. என்னை காப்பாற்றினபடினால் உமக்கு நன்றி. என்னை ரட்சித்தபடினால் நன்றி. நரகத்திற்கு என்னை
பாதுகாத்தபடினால் உமக்கு நன்றி என்று நன்றி சொல்லணும்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம நன்றி தான் சொல்லணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் காட். நம்மளால அல்லேலூயா நன்றி சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யணும்னா ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு, சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணத்தை நான் கொடுக்க முடியும்? அல்லேலூயா. நான் ஒன்று செய்ய போறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் எடுத்துக்கொண்டு என் தேவனுடைய நாமத்தை நான் தொழுது கொள்ள போகிறேன். இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்ய போகிறேன் ஆராதனை வேளையிலே. ஓ எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எத்தனை பேர் சொல்றீங்க எப்படி நான் உமக்கு, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ஒரு விசை கூட சொல்லுவோம். ஹல்லேலூயா. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் இயேசுவே. ஓரபா ஷலரரரந்துரபா. அழைத்த இயேசு நல்லவர், எங்களை அபிஷேகித்த இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். வார்த்தையிலே உண்மையுள்ள இயேசு நல்லவர். வாக்குத்தத்தம் தந்த இயேசு நல்லவர். ஓ ரேமானா கபரபா ரேமானா கலரந்துரேபா. அல்லேலூயா. ஓ எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. உடைக்கப்பட்ட நேரங்களிலே, உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய். Let's sing hallelujah, 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 hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவை எங்களுடைய வாழ்க்கைக்கு நிஜமாக்கி கொடுக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ரட்சிப்பை எங்களுடைய வாழ்க்கையிலே நிஜமாக்கினவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஒரே மானாக்கவா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு? அல்லேலூயா. அங்கே விடுதலை உண்டு. இயேசு உயர்த்தப்படுகிற இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்கிறீர். ஓ இயேசுவை உயர்த்துகிறோம். தூரபாசன் துரமானலராந்துரே. ஹalleluya. ஆஹா ஹalleluya. 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 Yes Lord, yes Lord. உண்மையாய் ஆராதித்த பிள்ளைங்க, பலவீனங்களோடு உண்மை ஆராதித்த பிள்ளைங்க, பலவீனத்தின் மத்தியிலும் என் கர்த்தர் எனக்கு முக்கியம், என் பலவீனங்களை பார்க்கிலும் என் அப்பா தான் எனக்கு முக்கியம் என்று
உங்கள் சமூகத்தில் நின்ன உள்ளங்களை நீங்கள் பார்த்தீங்க கர்த்தாவே. அவங்களுடைய தேவைகள் உமக்கு மறைவானது இல்லை ஆண்டவரே. அவளுடைய பாரங்கள், நினைவில் இருக்கக்கூடிய கவலைகள் எதுவுமே உமக்கு மறைவானது இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதித்திருக்கிறோம், உங்கள் சமூகத்தில் நின்றிருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவைகளை நீங்கள் தான் பார்த்து கொள்ளுவீங்க. பிரைஸ் காட். எங்கள் தேவைகளை எல்லாம் நீங்கள் தான் சந்திப்பீங்க. எங்களுடைய தீர்வுகளை எல்லாம் நீங்கள் தான் உண்டாக்குவீங்க கர்த்தாவே. உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் இருதயம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறது, நம்பிக்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. நல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர்களை நடத்துவீராக. தேவ நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் உட்கார்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சபை அறுப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஆர்ஜிசி சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வகிப்பால் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனையும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தரை பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் நமது வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லப் போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாக இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் கர்த்தருக்கு இப்போது நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கை பாடலாக பிரின்சி அவள் பாடுவார்கள். காணிக்கைகளுக்கு நம்முடைய போதை ஜபித்த பின் நம்முடைய கர்த்தர் வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அருமை இரட்சகரே
தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான அருமை Praise the Lord. Hallelujah. நேற்றைய தினத்திலே நம்ம எஸ்தரக்கா அவர்கள் மூலமாக அவங்களும் அந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு கூடுகைக்கு நான் சென்றிருந்தேன். லக்ஷ்மி மில்ஸ்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் பார்க்கில் வச்சிருந்தாங்க அதை. அந்த கூடுகை அது பெண்களுக்குரியதான ஒரு கூடுகை. பெண்கள் முன்னேற்றங்கள், பெண்கள் அபியூஸ் பண்ணப்படுறது, குழந்தைகள் சீரழிக்கப்படுறது, இதுக்கெல்லாம் நாட்டில் எங்கேயோ என்னமோ நடக்குதுன்ட்டு இல்லாமல் நேற்றுக்கு அது குறித்து எனக்கு தெரியாது. ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிருக்கிறேன், மெசேஜ் கொடுக்க போயிருக்கிறேன். ஆனால் இந்த கூட்டத்துக்கு போகல. அதனால அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏவும் தெரியாது, இசடும் தெரியாது. சரி போனேன். இஸ்ரக்கா கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு போயிருந்தோம். நானும் பாஸ்டர் எப்பாப்ரா அவருடைய ஃபேமிலியும் போயிருந்தோம். உண்மையிலேயே அது ஒரு நல்ல கூட்டம் இருந்தோம். அங்கே ஆராதனை இருந்தது, ஒரு சின்ன செய்தி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா அருமையாக அந்த ஈவெண்ட்டை பண்ணாங்க. நிறைய காரியங்களை அங்கே நான் யோசிக்க ஆண்டவர் எனக்கு இடம் கொடுத்தார். ஆமென். பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள். சிறு குழந்தை, 7 வயசு குழந்தை, நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கலாம். Praise God. ஒருத்தன் உட்காந்தே இருக்கான். ஒரு குழந்தை 7 வயசு குழந்தை அங்கே சுத்திட்டு இருக்கு. அப்படியே கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் அந்த குழந்தைய காணும்னு எல்லாரும் தேடுறாங்க. 2 மணி 3 மணிக்கு அந்த குழந்தை எங்கேயோ கிடைக்குது. குழந்தையை செக் பண்ணி பார்க்கும்போது அது பாலியல் துன்புறுத்தப்பட்டு இருக்கிறது தெரிய வருகிறது. அப்ப அந்த குழந்தைகிட்ட கேட்டா, அதுக்கு என்ன தெரியும்? இந்த குழந்தைகிட்ட கேட்டா, 20 ரூபா ஒரு அண்ணா கொடுத்தாங்க, 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு 10 ரூபாய் நீயே வச்சுக்க அப்படின்னாங்க. நான் கூடயே போயிட்டேன், கூட்டிகிட்டே போனாங்க என்னைய. பாருங்க, மனிதனுக்கு மனுஷ குணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே போகுது. சொல்லப்போனா மிருகங்கள்லாம் மனுஷனாகிட்டு இருக்கு போல. அதுங்கெல்லாம் ரொம்ப டீசெண்டா மாறிட்டு இருக்கு. மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஏதோ ஒரு இடத்துலதான் பாருங்க, ஒரு புலி, தாய் புலி ஒரு குட்டி தன்னுடைய குட்டிகளோடு வேறு எதையோ நரியவோ நரிக்குட்டியோ எதுக்கோ ஒன்று பால் கொடுக்குது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஒரு புலி, மிருகம், அது மனித தன்மையை காண்பிக்கிறது. மனிதன் ஒவ்வொரு நாளும் மிருகமா மாறிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் மனுஷன் மிருகமா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமானம் போயிடுச்சு, மனித நேயம் போயிடுச்சு. ஸோ கோயம்புத்தூர்லயே பல வழக்கு, இந்த ஏர்போர்ட் காட்டுக்குள்ள ஒரு பெண் சீரழிக்கப்பட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். இதை குறித்த ஒரு விவாதங்கள் தான். அங்க என்ன அவங்க சொல்றாங்கன்னா, கோயம்புத்தூர்ல பெண்கள் தைரியமாய் நடக்க முடிகிறதா? அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? எல்லாரும் அமைதியா இல்லாதபடி ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கு ஏதாவது நம்மளால ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்குற கூட்டத்தில் இல்லாம ஏதாவது என்னால செய்ய முடியுமா அப்படின்ற கூட்டத்துல வந்து சேர்ந்தவங்க ஒரு சிலவங்க அங்க வந்து கூடியிருந்தாங்க. டிஸ்ரப்டட் விமன் மூமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அது நேற்றுக்கு வச்ச அந்த ப்ரோக்ராம் பேர் லஞ்ச் வித் அ பர்பஸ், ஒரு நோக்கத்தோடு ஒரு லஞ்ச் அப்படின்னு அந்த மீட்டிங் வச்சிருந்தாங்க. அப்ப ஒவ்வொருவரும் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஆஸ் அ பாஸ்டர், ஒரு ஊழியக்காரனா, ஒரு சபை போதகனா, தலைவனா இருக்கக்கூடிய எனக்குள்ளே ஆண்டவர் பல காரியங்களை கொடுத்தார். அது எப்படின்னா, ஒரு சபைக்குள்ள இருந்துதான், சபை என்பது குடும்பங்களின் குடும்பம் இல்லையா? பல குடும்பங்கள் இங்க ஒரே குடும்பமாய் சங்கமிக்கிற இடம் தான் சபை. Church is the family of families. We all came from different families here.
வித்தியாசமான குடும்பங்கள்ல இருந்து ரமல் அம்மா ஒரு குடும்பம், பிரின்சி சிஸ்டர் ஒரு குடும்பம், கிளாரன்ஸ் பிரதர் ஒரு குடும்பம், நான் ஒரு குடும்பம், கிரேசி ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் இங்க வந்து உட்கார்ந்து ஒரே குடும்பமாய் தேவ சமூகத்துல நிற்கிறதுக்கு பேர் தான் என்னது? சபை. அப்ப சபைக்கு இதுல மிக முக்கிய நோக்கம் இருக்கிறது. பிரின்சி சிஸ்டர் இன்ஃபர்மேஷனுக்கு, சண்டே கிளாஸ் இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாத்தையும் நீங்க டச் பண்ணுங்க, எல்லாத்தையும் டச் பண்ணும். ஒரு பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்குமே சேர்த்து சொல்லுங்க. குட் டச், பேட் டச் சொல்லி கொடுங்க. தப்பா தொடுறது ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுக்கணும்னு இல்லை. நிறைய பேர் சபைய குறை சொல்லுவாங்க, ஸ்கூல்ல குறை சொல்லுவாங்க. உங்க சர்ச்சுக்கு தானே வருது, உங்க சர்ச்சுக்கு வந்து என்னத்தை கண்டேன், என் பிள்ளை இப்படிதானே இருக்கு அப்படின்வாங்க. சர்ச்சு தான் 24 மணி நேரமும் சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம சர்ச்சில் 2 மணி நேரம் தான் இருக்கும். மிச்ச நேரம் குழந்தைங்க எங்க இருக்காங்க? பெற்றோரோட தான் இருக்காங்க, வீட்டுல தான் இருக்கு. நீ தான் கட்டி பிடிச்ச உன் பிள்ளைய தூங்குற, சபையா கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கு. 2 மணி நேரம் தான் சபையில கூடுறோம். சபையை குறை சொல்வதற்கு யாருக்கும் என்ன இல்லை. பிரைஸ் காட். எந்த அதிகாரமும் கிடையாது. சபையில 2 மணி நேரம் தான் நம்ம எல்லாம் உட்கார்றோம். 2வது ஸ்கூல்ல குறை சொல்லுவோம் பாருங்க, உங்க ஸ்கூலுக்கு தானே அனுப்புறோம் அப்படின்னு. ஸ்கூல்ல டீச் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல எங்க வீட்டுல தான் ஒரு குழந்தை கத்துக்குது. மெயினா வீடு தான் குழந்தை பல காரியங்களை கற்றுக்கொள்கிற ஒரு பள்ளிக்கூடமா இருக்கிறது. ஆமென். சோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சபையில இருந்து இன்றையிலிருந்து இதை மனதில வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற உங்கள் பாடத்திட்டங்களை நீங்கள் எடுத்தாலும் இது நீங்க மைண்ட்ல ஏத்திக்கங்க. குட் டச், பேட் டச் சொல்லி கொடுங்க. தப்பா ஒருத்தன் தொடரானா தெரிச்சிடணும். உனக்கு தொட்டு பேசுறது, தடவி பேசுறது, இதெல்லாம் இனம் அறியணும். அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அல்லேலூயா. ஐயோ என்னம்மா இந்த அங்கிள் தொட்டு தொட்டு பேசுறாங்க என்னன்ட்டு அப்படியே முதுகு கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. மூஞ்சிய மாத்த தெரியணும், கத்து கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆண்களுக்கும் சரி, ஆண் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது ஒவ்வொரு பெண்ணையும் நீ பார்க்கும்போது உன் அம்மாவா நினைச்சு பாரு. உன் அம்மாவும் ஒரு பெண்ணு தான். இந்த பெண்ணை வந்து ஒரு காம பொருளா அந்த மாதிரியே பார்த்து என்ன செஞ்சுட்டு, கல்ச்சரல் பெரிய ஒரு கலாச்சார சீரழிவு என்றுதான் இதை நம்ம சொல்லணும். இன்னைக்கு பாருங்க, பெரிய ஐடில வேலை செய்றவன் இன்டர்நெட் இருந்தா தான் ஒர்க் பண்ண முடியும்ன்றவனுக்கு இன்டர்நெட் ஓகே. இன்னைக்கு எவன் டேட்டா பேக் போடுறான் யோசிக்க பார்ப்போம். டேட்டா தீர்ந்தவன ஓடுறான். எதுக்கு? ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸை கண்டுபிடிக்க, அப்துல் கலாம் எப்படி ராக்கெட் விட்டாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓடுறான். நிர்வாண படத்தை பார்க்கிறதுக்கு, ஆபாச படங்களை பார்க்கிறதுக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? இன்டர்நெட் எதுக்கு? இன்டர்நெட்ல பல நல்லது இருக்கு. இன்டர்நெட்ல தான் பல நன்மைகளை, வேத ரகமான காரியங்களை எடுத்துக்கொள்ள முடியும், பல நன்மைகளை எடுத்துக்கொள்ளும். தீயதும் அதுலதான் இருக்கு. மைண்ட் ஃபுல்லா கரப்ஷன், மைண்ட் ஃபுல்லா கெட்ட காட்சிகளா உள்ள ஏத்த கவனிங்க என்னைய, மைண்ட் ஃபுல்லா கரப்ஷனை ஏத்த அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்ற ஒரு நிலைமைக்கு அவன் வந்துருவான். மைண்ட்ல எது நிறைஞ்சிருக்கோ அதை எப்படியோ அவன் வெளியே செஞ்சிருவான். இப்ப கெட்டதையே பார்த்து பார்த்து நைட்டு ஃபுல்லா தூங்காம நைட் ஃபுல்லா என்னடா செஞ்ச, நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்தியான்னு கேட்டா நைட்டு 3 மணி வரைக்கும் எதுவும் உட்காந்துருப்பான் மொபைல். 3 மணி வரைக்கும் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணியா, இல்லை எக்ஸாமுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணியா நோட்ஸை? தேவையில்லாத பார்க்க தேவையற்ற காரியங்கள் மனதை ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருது. இப்ப மனதை ஆக்கிரமித்தது நிமித்தமாக அவன் கட்டுப்பாட்டை இழக்கிறான். தான் என்ன செய்ய போறோம், இதன் விளைவு என்ன, அடுத்து ஜெயில இருப்போம், இதெல்லாம் அவனுக்கு தெரியும் தானே. தெரியும். ஒரு 7 வயது சிறுமிட்ட தவறா நான் நடந்துட்டேன்னா கட்டாயமா என்னை பிடிச்சி உள்ள போட்டுருவான். போக்சோ சட்டத்துல அவன் உள்ள போட்டுருவான், வெளியே வரவே முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் அது கண்ணை மறைக்குது. தப்ப செஞ்சா போதுன்ற நிலைமைக்கு அவன்
அப்ப சபையும் இதற்கு ஒரு காரணம் என்பதை நேற்று நம்ம கண்டுபிடிச்சோம். ஆண்டவரினோடு அதை குறித்து பேசினார். சபையிலே அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். குழந்தைகளுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடு. நல்லா தொடுறதை எப்படி தொடுவான், கெட்டவன் கெட்ட புத்தியில எப்படி தொடுவான்றத சொல்லி கொடுங்க சிஸ்டர். தாராளமா நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நமக்குள்ள இந்த இதுல எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்றுதான். யாரோ ஒருத்தவங்க அது சபையை சொல்லி கொடுக்கட்டுமே. இரண்டாவது, பெண்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண்ணை மதிக்கணும். பெண் ஒரு போக பொருளாக இல்லாமல் பார்க்காமல், பெண் என்பவள் அவள் பெற்றவள், பெற்றெடுக்கிறவள் அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்டட் வெசலா இப்பவே சின்ன வயசுல ஊட்டி விட்டுருங்க இந்த குழந்தைங்களுக்கு. பெண்ணை பார்த்தாலே அவங்க தாய் அவங்க அம்மாவை பார்க்குற நினைப்பு இருக்கணும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது. அப்போ அவனுக்கு எந்த தவறும் வராது. அந்த பெண் என்பவள் மரியாதைக்குரியவள் என்பதை கற்றுக் கொடுங்க. இது சபை கற்றுக் கொடுக்கட்டும். எல்லாத்துக்கும் மேல ஜெபம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ நல்ல கூட்டம், அவர்களுடைய முயற்சி ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு குழுவா அவங்க இருந்து ஒரு டீமா செயல்படுறாங்க. Let all their works of their hand pertaining to that particular meeting be prosperous in the name of Jesus. நாம் அதற்காக நாம் ஜெபிப்போம். ரொம்ப அற்புதமா நடத்துனாங்க. நல்ல அருமையான ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுவோம். பிரேஸ் தி கிரேஸ். இதுல வர்ஷிப் பண்ணாங்க நேற்றுக்கு. இட் வாஸ் வெரி குட். ரொம்ப அருமையா பண்ணாங்க எல்லாரும். நல்லா இருந்துச்சு. அது உண்மையிலேயே நிறைவான ஒரு கூட்டம், யூஸ்ஃபுல்லான ஒரு கூட்டமா இருந்துச்சு. கர்த்தர் அவங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வாய்க்கும்படி செய்வாராக. ஆமென் சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே காணிக்கைகளை கொடுத்த முடியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 30, 60, 100 பிள்ளைகளுக்கு பலன்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீட்டின் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவீர், மனதின் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவீர். மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்க்கிறான், நீங்க உள்ளத்தையும் அவங்க இல்லத்தையும் பார்க்கிற கர்த்தர், சூழ்நிலைகளை அறிந்த கர்த்தர். எல்லாவற்றிலும் அவர்களுக்கு விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், புதிய ஒரு வாசல்கள் திறக்கப்படட்டும். பொருளாதார காரியங்களிலே அதிசயம் உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேரியர் சம்பந்தமான, எதிர்காலம் சம்பந்தமான காரியங்களிலே புதிய முன்னேற்றங்கள் உண்டாகட்டும். சரீர பிரகாரமான காரியங்களிலே புது ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். குழப்பங்கள் வெளியேறட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே தொடர்ந்து வழிநடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்வோம். Praise God. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். அவைகள் என் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். வேதம் நான் யார் என்று சொல்கிறதோ அதுவாக தான் நான் இருக்கிறேன். வேதம் நான் எதை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறதோ அதை உடையவனாக நான் இருக்கிறேன். வேதம் என்னால் எதை செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதை என்னால் செய்ய முடியும். இன்று என்னுடைய செவிகள் வேத வசனத்திற்கு சாய்ந்ததாகவும் என்னுடைய மனது வேத வசனத்திற்கு திறந்ததாகவும் இருக்கிறது. வேத வசனம் சொல்லும் தேவையான மாற்றங்களை என்னுடைய இருதயத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான பக்குவத்தையும் தைரியத்தையும் தாழ்மையையும் பரிசுத்த ஆவியானவர் இன்று எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த நாளிலே சங்கீதம் 115 12வது வசனத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சாம்ஸ் 115 and verse 12. Praise God. எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வசனம் போகும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்
சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு எல்லாரையும் குறித்து இந்த வசனம் சொல்லுது. பிரைஸ் காட், அல்லேலூயா. எஸ், கர்த்தர் நம்ம அடுத்த வருஷம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லுது? பிரைஸ் காட், எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. அதன் அர்த்தம், இந்த சர்ச்ல என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற அல்லது ஆன்லைன்ல என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லோரையுமே கர்த்தர் ஆசீர்வதி. ஒருவேளை நீங்க கேக்குறீங்கன்னா என்னையும் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா, இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன் ஆசீர்வதிப்பார்? ஏன் ஆசீர்வதிப்பார்? வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மள நினைச்சிருக்கு. Lord has been mindful of us. Hallelujah. The reason God is going to bless us is because He has been mindful of us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காரணம், கர்த்தர் நம்மை என்ன செஞ்சிருக்கிறாராம்? நினைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. ஒருபோதும் இங்க வந்திருக்கிறவங்க கர்த்தர் என்ன மறந்துட்டாருன்ற ஒரு எண்ணத்தை மட்டும் டெவலப் பண்ணாதீங்க. உள்ள என்னைய கண்டுக்கிறாம விட்டுட்டாருன்னு நீங்க உங்க மனதில் அப்படிப்பட்ட எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் மறக்கல. பல வேளைகளிலே நாம தான் புரியுது, கர்த்தர் மறக்கவே இல்லை. நம்ம தான் கர்த்தரை மறந்து தூரமா போயிருவோம். பாருங்க. பிரைஸ் காட். சில நேரங்கள்ல பாருங்க ஜெபிக்கவே முடியாது. திடீர்னு இந்த ஆவிக்குரிய ஏற்றத்தாழ்வுகள் ஒண்ணு இருக்கு. ரொம்ப ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கூட பாருங்க, திடீர்னு தேவ பிரசன்னத்தை நல்லா உணர முடியும். தேவன் நம்மோடு பேசுகிறத, நாம தேவன்கிட்ட பேசுறத பிரத்யட்சமாய் ஃபீல் பண்ண முடியும். திடீர்னு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணியும் பாருங்க, தலையாட்டி பார்ப்போம், முட்டி பார்ப்போம், சோத்திரம் போட்டு பார்ப்போம், ஒண்ணுமே என்ன செய்யாது. நம்ம எங்கேயோ தூரத்துல நின்று, அதன் அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் நம்மை விட்டு தூரம் போயிடல, ஆனா நாம கர்த்தரை விட்டு தூரமா வர முடியும். நம்முடைய மனதளவிலே நம்மால் வர முடியும். நாம கர்த்தரை மறந்து போக முடியும். ஒரு விஷயம் கூட சொல்றேன், கர்த்தர் நம்மை மறப்பது இல்லை, ஆனால் நாம் கர்த்தரை மறக்க முடியும். It is possible for us to forget our God, the Creator. Hallelujah. நம்மை சிருஷ்டித்தவரை மறக்க முடியும். எப்படி மறக்க முடியும் அப்படின்னா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக திருடப்படும். கர்த்தருக்கு கொடுக்கிற முக்கியத்துவங்களை நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கை வைக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, குடும்பங்கள்ல பார்த்திருப்பீங்க, எல்லாருமே அப்படிதான் இருக்கும். ஜெப நேரம்னு ஒண்ணு இருக்கும். அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து, பாட்டி தாத்தா எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இருந்திருக்கா? பார்த்திருக்கீங்களா? உங்க குடும்பங்கள்ல நீங்க சின்னதுல ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஜெப நேரம்னு ஒண்ணு. அந்த ஜெப நேரங்கள்ல பாருங்க, இருக்க தகர டப்பா, நான்லாம் அப்படித்தான் பாருங்க, எனக்குன்னு ஒரு தகர டப்பா வச்சிருப்பேன். அதான் என்னோட ட்ரம். எனக்கு ஜெபம்னால ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த ட்ரம் வாசிப்பேன் நான். டங்கிட கடை டங்கிட கடைன்னு வாசிக்கிட்டு இருப்பேன் பாட்டுக்கு. எல்லாரும் உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல ஒரு நிறைய ஜெப நேரம். எல்லாரும் வா, டிவி ஆஃப் பண்ணு, ரேடியோ ஆஃப் பண்ணு, எல்லாம் வா, ஜெபத்துக்கு வா அப்படின்னு எல்லா ரூம்ல இருந்து அதாவது வரும் பாருங்க. எல்லாம் ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணி, எல்லாத்துக்காக, குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்காக, ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம ஜெபித்த நேரம் இருந்துச்சு. இப்ப ஜெபிக்கணும்னு மனசு சொல்லும், இப்ப முடிஞ்சிரும். எவ்வளவு நேரம் இருக்கு பாரு, 10 நிமிஷத்துல முடிஞ்சிருமா? என்னதான் சீரியல்? எவ்வளவு நேரத்துல முடியும் பாரு, 15 நிமிஷத்துல முடிஞ்சிருமா? ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, இந்த சீரியலை மட்டும் பாத்துக்கிறேன் ஆண்டவரே. நம்ம முக்கியத்துவங்கள் மாறிடுச்சு பிரியமானவர்களே. Praise God.
எத்தனை பேர் நான் சொல்றதை கவனிக்கிறீங்க? நம்முடைய முக்கியத்துவங்கள் இந்த நாளிலே மாறிடுச்சு. கர்த்தருக்கு கொடுக்கிற நேரங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அபகரிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தருடைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மனதிலே அபகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, உலகம் மேற்கொள்ளுது. பாருங்க, கர்த்தரை விட, மற்ற தேவ பிரசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத விட, தேவனை என்ஜாய் பண்றதை விட மற்ற காரியங்கள் அபகரிக்கிறது. நண்பர்கள் அபகரிக்கிறாங்க, உறவினர்கள் அபகரிக்கிறாங்க, நம்முடைய பழக்கங்கள் அபகரிக்கிறது, எல்லாத்தையும் அபகரிக்கிறது. பாருங்க, இப்போ அதை விட எனக்கு இதுதான் முக்கியமா? மாமா தான் வந்திருக்கிற மாமா தான் எனக்கு முக்கியம். கர்த்தர் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊழியரை குறித்து பிரைஸ் காட் அல்லேலூயா வாசிக்கும் போது, மிகப்பெரிய சபை பால் யாங்கிச்சோ, உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அவரை பார்க்கறதுக்கு ஒரு மினிஸ்டர் வந்தார் வீட்டுக்கு. மினிஸ்டர் வந்திருக்கிறார். அப்ப பால் யாங்கிச்சோ அசிஸ்டன்ட் கதவை தட்டி, மினிஸ்டர் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருந்து அவர் சொல்றாராம், விஐபி ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருந்து அவர் சொல்றாராம், நான் விவிஐபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. விஐபி வந்திருக்கலாம், ஆனா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ட்ட நானு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லு, தயவு செஞ்சு என்னை மன்னிக்க சொல்லு. இப்ப அவரை பார்க்க நான் என்ன சொல்றேன், முக்கியத்துவம் பாருங்க, கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு நம்ம நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, சும்மா ஒரு போயாகணும், சபைக்கு போயாகணும், ஜபம் பண்ணி ஆகணும், பைபிள் வாசித்தாகணும்ன்ற ஒரு ஊழியர்களுக்கே அதே நிலைமை தாங்க. நான் அப்படிங்க மேடையில நின்று சொல்லிட்டு இருக்கேன்ற உடனே டிஸ்கரேஜ் ஆயிட வேண்டாம். ஊழியர்களுடைய நிலைமையே இன்னைக்கு அதுதான். உலகத்தின் அந்த ஈர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அல்லேலூயா. சோ ஒரு நாள் கர்த்தர் நம்மள மறக்கிறது இல்ல. நம்ம வேணா கர்த்தரை ஒருவேளை மறந்திருப்போம். அல்லேலூயா. சங்கீதம் 139 16வது வசனம். சங்கீதம் 139 16. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஒருபோதும் மறக்கவில்லை, கர்த்தரின் மேல் நினைவாய் இருக்கிறார். God is so mindful of me. Come on everyone say, God is so mindful of me. கர்த்தர் என் மீது நினைவாக இருக்கு. தலை மேல கை வச்சு சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் என் மேல நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise God. சங்கீதம் 139 16வது வசனம் 16. அல்லேலூயா. வாசிப்போம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. எங்கேயா பார்த்தாரு? என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நான் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே என்னை அவரு பார்த்திருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் காட். சொல்லுங்க, என் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பார்த்தார். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் முது புஸ்தகத்தில். எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட். நான் மிக முக்கியமான ஆளுன்றது ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியமான ஆளு பாருங்க. ஒரு குழந்தை கருவுல ஃபர்ஸ்ட் உண்டாகிற ஆர்கன் எது சொல்லுங்க பாப்போம்? ஹார்ட். ஒரு கருவுல ஃபர்ஸ்ட் உண்டாகிற ஒரு அவயவம் இருதயம். குட்டியா வருமா, குட்டி டாட் மாதிரி. அந்த டாட் வரதுக்கு முன்னாடியே அது அந்த டாட் எப்ப வரும், அந்த டாட் எப்ப வளரும், ஏன்னா பிரசவிக்க செய்கிறவரும் கர்த்தர். வசனம் சொல்லுது, பிரசவிக்க செய்கிறவரே அவயவங்கள்ல பாக்குற, உள்ள கருவுக்குள்ள இருக்கிறத பாக்குறவர் கர்த்தர். அதை கருவுக்குள்ள வளர வச்சு பிரசவிக்க வச்சு வெளியே அனுப்புறவரும் யார்தான்? கர்த்தர் தான். வெளியே அனுப்பி நம்மை நடத்துகிறவரும் யார்தான்? கர்த்தர் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அத புக்ல எழுதி வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. முது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. என்ன அழகா நோட் பண்ணி வைக்கிறாங்க. சில பெற்றோர்கள் பாருங்க, அவங்க குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சத போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. எத்தனை பேருக்கு அப்படி எடுத்து வச்சிருக்காங்க? ஸோ இதெல்லாம் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு என்ன, தான் பிள்ளை உட்காந்துருச்சு, நின்றுச்சு, முத நடந்துருச்சு, இதெல்லாம் எழுதி வைப்பாங்க. அம்மான்னு சொன்னது, அந்த டேட் எல்லாம் சில பெற்றோர்கள் எழுதி வைப்பாங்க, நோட் பண்ணிப்பாங்க. ஸோ ஆண்டவர் எப்படி பாருங்க, அதுக்கு மேல எக்ஸ்ட்ரீமா போறாரு. எப்ப
எப்ப உன் அம்மா வயிற்றுக்குள்ள நீ உருவானையோ அவர் அப்பவே உன்னைய கண்டுபிடிச்சு அவர் எழுதி வச்சிருக்கார். இப்ப எவ்வளவு காரியமா நம்மள நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியே போயிடணும். நீங்க சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது, நான் யாரும் என்னை கண்டுக்கல, யாரும் என்னை அப்படித்தான் சொல்லுவோம் பாருங்க. யாருங்க என்னை கண்டுக்கிறதுக்கு? கர்த்தர் உன்னை கண்டுக்கிறார்ப்பா. கர்த்தர் நினப்புல நீதான் இருக்க. அல்லேலூயா. பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, உன்னையவே நினைச்சுக்கிட்டு கிடக்காரு அவரு. கையை வச்சு சொல்லுங்க, அவரு உன்னையவே நினைச்சுக்கிட்டு கிடக்காரு. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சங்கீதம் 139:17 தேவனே உமது ஆலோசனைகள், எல்லாரும் வாசிப்போம். தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகையை எவ்வளவு அதிகம். அல்லேலூயா. பாருங்க, இத மெசேஜ் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. யுவர் தாட்ஸ் ஹவு ரேர், ஹவு பியூட்டிஃபுல். உங்க எண்ணங்கள் ரேர்னா என்னது? ரேரானது அப்படின்னா இல்ல இலகுவா கிடைக்கிறது அல்ல, எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது கிடையாது. ரேரா இருக்கும். அது கிடைப்பது அரிது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் ரேர்னு சொல்லுவாங்க. இப்ப ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆலோசனைகள் எப்படி இருக்குன்னா, இங்க ஆலோசனைகள்னு தமிழ் பைபிள்ல போட்டிருக்கு. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழ் பைபிள்ல என்ன போட்டிருக்கு? ஆலோசனைகள்னா சஜஷன். ஆலோசனைனா சஜஷன் கொடுக்குறது, கவுன்சில். ஆனா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? how precious also are thy thoughts. என்னவா? ஆலோசனை இல்ல, எண்ணங்கள், சிந்தனை, எண்ணம். அல்லேலூயா. அந்த எண்ணம் ரொம்ப ரேரா இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான். how rare and how beautiful. நான் சொல்றேன், உங்களை குறித்த உங்கள் தேவனுடைய எண்ணங்கள் ரேரான எண்ணமா? ரேரான எண்ணம்னா, என் அம்மா என் மேல யார் ரொம்ப பாசமா இருப்பா சொல்லுங்க? ஒண்ணு தாய், இல்லைன்னா என்னை கட்டின என் மனைவி. பிள்ளைங்க என் மேல அன்பா இருக்காங்களான்னு, சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டாங்க, அப்பா சாப்பிட்டாரா, எந்திரிச்சாங்களா அப்படின்னு பாக்குறது கஷ்டம். ஆனா பெத்தவங்க மனசுல பிள்ளைங்க எந்த நேரமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. இவங்க மைண்ட்ல கூட ஓடாதது என்னை குறித்த நினைவுகள் என் ஆண்டவர் மைண்ட்ல ஓடுமா. எல்லாத்தையும் அம்மாவும் என்னை கட்டினவங்களும் பார்க்க, they have their own limits இல்லையா? பெத்த தாயா இருந்தாலும் ஒரு எல்லை வரைக்கும் தான் என்கிட்ட வர முடியும். மனைவியா இருந்தாலும் ஒரு எல்லை வரைக்கும் தான் என்கிட்ட வர முடியும். கை வலிக்குதுன்னு என் தைலம் தான் தேய்ச்சி விட முடியும். உள்ள போய் நரம்புக்குள்ள ஏதாச்சும் செய்ய முடியுமா? பிகாஸ் எல்லா மனுஷங்களுடைய அன்பும் அவங்க அரவணைப்பும் ஒரு எல்லைக்குட்பட்டது. அதுக்கு மேல அவங்க மிஞ்சி வர மாட்டாங்க. நீ கேடுங்கட்டு போய் தொலைன்னு தான் கடைசி வேர்டு வரும். தலைமொழிகிறது. உன்னை ஒன்னும் செய்யவே தலைமொழிகிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேடுங்கட்டு போய் தொலை அப்படின்ற வேர்டு தான் கடைசியா. ஏன்னா அவங்களால முயற்சி பண்ணி என்ன வாழை நிமிக்க முடியல. இந்த நாய் வாழை நிமிக்கவே என்னதான் கம்பியை வச்சு கட்டினாலும் இது நிமிரவே மாட்டேங்குது. அதனால போய் தொலை அப்படின்னு விட்டுறது தான் அவங்களோட முடிவு. காரணம், எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு எல்லை இருக்குது. ஆனா ஆண்டவர் அல்லேலூயா நாய் வாழை நிமிக்காம விடவே அதான் கர்த்தர் நினைச்சிட்டாருன்னு வைங்க. உங்களை பிடிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct you and teach you in the way which you shall go. I will guide you with my eye. Praise God. நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் செல்லமே.
நீ எப்படி நடக்கணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் செல்லமே. ஆனா என்ன சொல்றாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை, உனக்கு ஹார்ட்ல ஆலோசனை சொல்லுவேன். நீ இப்படிதான் இருக்கணும், நீ இதை சூஸ் பண்ணணும், இதை சூஸ் பண்ண கூடாது, நீ இப்படி நடக்கணும், உன் வாழ்க்கை இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் உனக்கு நானு சொல்லி கொடுப்பேன். இது டீசென்ட் அப்ரோச். இந்த 8வது வசனம் என்னது? டீசென்ட் அப்ரோச். எல்லாரும் சொல்லுங்க, டீசென்ட் அப்ரோச். கண்ணியமான அப்ரோச்னா என்னது? அணுகுமுறை. தேவனுடைய கண்ணியமான அணுகுமுறை தான் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு. எப்படி போதிக்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்க பாப்போம். எப்படி போதிக்கிறார் ஆண்டவர்? வேதத்தின் மூலமா போதிக்கிறாரு, சபையில நமக்கு போதிக்கிறாரு, அல்லேலூயா, உலகத்தின் மூலமா போதிக்கிறாரு. ஏன் சாதாரண ஒரு ஆட்டோல எழுதி இருக்க ஒரு வாசகத்தின் மூலமா கூட கர்த்தர் பேசுவார். சின்ன குழந்தைகள் இருந்து கர்த்தர் பேசுவார். எப்படி என்னை ரீச் பண்ணுமோ அப்படி ஆண்டவர் நம்மளை ரீச் பண்ணிருப்பாரு. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சொல்லும்போது, என்ன ஆண்டவரே என்கிட்ட சொல்லாம இப்படி பண்ணிட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, பல வழிகள்ல உனக்கு நானு உன்னை அப்ரோச் பண்ணேன். ஒரு குழந்தை மூலமா உனக்கு பேசினேன், உன் காது உன் பாஸ்டர் மூலமா உனக்கு பேசினேன், உன் காது கேட்கல. செய்தியின் மூலமா பேசினேன், காது. பாருங்க, ஒரு முறை ஒரு ஆட்டோல நான் முன்னாடி பஸ்ல நான் போயிட்டு முன்னாடி ஒரு ஆட்டோ போகுது. பஸ்ல ஃப்ரண்ட்ல எங்கேயோ உட்காந்துருக்கேன். அந்த ஆட்டோ வாசகம் இன்னும் எனக்கு மறக்கல. பசுமரத்தாணியில பதிஞ்ச மாதிரி இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, வீழ்ச்சி என்பது வேதனைக்குரியதல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் வேதனைக்குரியது. அது ரொம்ப பாதிச்சது எனக்கு. அதுல பல பிரசங்கம் பண்ணிருக்கேன் நான். வீழ்ச்சி என்பது வேதனைக்குரியது அல்ல. மனுஷன் கீழே விழுறது ரொம்ப பரிதாபத்திற்குரிய காரியம் கிடையவே. விழுந்துட்டான். எல்லா மனுஷனும் விழுவான். எல்லா மனுஷனும் குறைவுள்ளவன் தான். யாரும் இந்த பூமியில ஏஞ்சல் கிடையாது. நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். அதனால அவ்வப்போது கீழே விழ வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் புரியுது? விழாதவன் யாருமே, நான் முன்னாடி இருந்து பேசுவேன், உங்களை விட விழுந்தவனா இருப்பான். வீழ்ச்சி என்பது வேதனைக்குரியதே கிடையவே கிடையாது. ஆனால் வீழ்ந்தே கிடப்பதுதான் வேதனைக்குரியது. விழுந்துட்டேன், இங்கேயே விழுந்துட்டேன், இங்கேயே விழுந்துட்டேன், தலகாணி இருந்தா கொடுங்க, இப்பயே படுத்துக்கிறேன், அதான் தப்பு. விழுந்த உடனே எந்திரிச்சு தூச தட்டிட்டு, டஸ்ட தட்டி விட்டுட்டு முன்னோக்கி போகணும். போக வேண்டிய தூரம், என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இயேசுவின் நாமத்தினாலே இன்னும் நீங்க சாதிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம். அல்லேலூயா. நோக்கம், உங்களை குறித்த தேவனுடைய பர்பஸ் and plan is very big. ஒரு இடத்துல விழுந்துகிட்டு அங்கேயே உட்கார்ந்துகிட்டே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுக்கிட்டே இருக்கவே வேண்டாம். எந்திரிச்சு உதறிட்டு ஓடுறதுக்கு வழியை பார்க்கணும். அதுக்கு பேரு தான் என்னது? வெற்றி. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட், அல்லேலூயா. சோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு போதித்து, அதுக்கு தான் வரேன் பாருங்க. எப்படி எல்லாம் ஆண்டவர் போதிக்கிறார் பாருங்க. எனக்கு எப்படி போதிச்சாருன்னு இப்ப உங்கள்கிட்ட சொன்னேன்னா இல்லையா, உங்களுக்கு போதிச்சிருப்பாரு கண்டிப்பா. ஏதோ ஒண்ணு பார்த்து சின்ன வாசகம் ஒரு ஆட்டோல எழுதி வச்சிருந்த வாசகம் இன்னைக்கு எனக்குள்ள பேசுது. அதை இன்றைக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ண முடியுது இல்லையா? ஏதோ ஒரு சின்ன உங்க சிந்தனையில ஒரு சின்ன தட்டி விடுதா, அது அன்னைக்கு எனக்கு கிடைச்சத சொல்றேன். கர்த்தர் எப்படி வேணும்னாலும் பேசுவார். அல்லேலூயா. டீசெண்டா பேசுவார். நான் சொன்னேன், டீசெண்ட் அப்ரோச். கண்ணியமா ஆண்டவர் பேசுவார். நான் சொல்லட்டா, ஆண்டவர் டீசெண்டா அப்ரோச் பண்ணும் போதே கேட்டுக்கணும். கர்த்தர் டீசெண்டா சொல்லும் போதே
கேட்டுக்கணும். கவனிங்க, ஏன்ட்ட கவனமா இருங்க. அல்லேலூயா. டீசெண்டா சொல்லும் போதே கேட்டுக்கொண்டு 9வது வசனத்துக்கு போறாரு பாருங்க. அடுத்த வசனம் பிரைஸ் கார்டு வாசிக்கலாம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்காத என்றார். என்ன சொல்ல வர்றாரு? டீசெண்டா நான் உன்னை அப்ரோச் பண்ணும்போதே கேளு. குதிரை போலும் கோவேறு கழுதை போலும் இருக்க வேண்டாம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய். அப்ப அந்த குதிரையை அடக்கிறதுக்கு, அந்த கழுதை அடைக்கிறதுக்கு கடிவாளம்னு ஒண்ணு போடுவாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க கடிவாளம்? கடிவாளம்னா மூக்கு எல்லாம், மூக்கு ஓட்டை எல்லாம், வாங்கி எல்லாமே செட்டா இருந்து அதுல ரைட்டும் லெஃப்டும் ஒரு கயிறு வரும் பாருங்க. இப்போ ஓட்டுறவன் குதிரை வண்டியில ஏறி உட்காந்து இங்கிட்டு திரும்புன்னு சொல்ல மாட்டான். ரைட்ல திரும்பு குதிரை அப்படின்னு சொல்ல மாட்டான். ரைட்ல இருக்க கயிறை லைட்டா இழுத்தா போதும், மூக்குல இருந்து எல்லாம் இருக்கும். Turn left please horse. Hello dear mule, turn left அப்படின்லாம் சொல்ல முடியாது. லைட்டா ரொம்ப திரும்பலன்னா வெக்குன்னு ஒரு இழு இழுப்பான் பாருங்க. அது உள்ள இருந்து இழுக்கும், மூக்குள்ள இருந்து இழுத்தா எப்படி இருக்கும்? திரும்பிதான் தீரணும். வாங்க, அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடாதீங்க. என்ன பாஸ்டர் நீங்க தான் சொன்னீங்க கர்த்தர் நல்லவர்னு ஒரு வர்ஷிப் ஆரம்பிச்சீங்க. காட் இஸ் குட், அவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்க. பைபிள் சொல்ற, பைபிள்ல இருக்கக்கூடிய பேஜஸ் அத்தனை பேஜும் சொல்லுகிற ஒரே சத்தியம் காட் இஸ் குட் மட்டும்தான். இப்பயும் சொல்றேன் காட் இஸ் குட் தான். ஏன் தெரியுமா? எத்தனை பேர் புரியுது? எத்தனை நான் இருக்கேன்னு சொல்லுங்க. நான் உள்ளேன், எல்லாரும் கை வைத்து நான் உள்ளேன், நான் இருக்கேன், கேட்டுட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க சத்தமா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தான் இருக்கேன். அல்லேலூயா. ஏன் நல்லவர்னு நான் சொல்றேன். கர்த்தர் நல்லவர். போய் தொலைன்ற வேர்டு கர்த்தர்ட்ட வரவே அம்மா, கூட பிறந்தவன், அப்பா, இவன் மனைவி கூட என்ன செஞ்சிருவா? ஒரு லிமிட் வரைக்கும் பாப்பா. இந்த பேய்கிட்ட யாரு பேச? போய் தொலை அப்படின்ட்டு போயிடுவா. அம்மா கூட என்ன சொல்லுவா? நீ என்னத்தையும் செஞ்சு தொலை அப்படின்ட்டு போயிடுவா. கர்த்தர் வாயில இருந்து இந்த வார்த்தை வரவே வர. இதனாலதான் சொல்றேன் கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நீ போய் தொலைன்னு சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர்னு ஏன் சொல்றேன்? அவர் உங்களை தலைமொழிகிற தேவன் அல்ல. நீங்க கேடுங்கட்டு போய் நாசமா போ, உனக்கு என்னன்னாலும் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், உனக்கு அதை செஞ்சேன், உனக்கு இதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன். ஒரு மனுஷ ஹார்ட் அவ்வளவுதான். ஏன்னா எவ்வளவுதான் செய்ய, உனக்கு நான் எவ்வளவுதான் செய்ய, நீ நல்லா படிக்கிறதுக்கு உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், உன்னைய தூக்கிட்டு போனோம், வேற என்ன செய்ய? உனக்காக நான் படிக்க முடியுமா? இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? என்ன பெற்றோரையும் அல்லது உறவினர்களையும் மனைவியையும் குறை சொல்றதுக்கு இல்ல, அடுத்தவங்களை நம்ம ஒருபோதும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியாது. We cannot blame anyone because this is my life. உனக்காக நான் படிக்க முடியுமா? எனக்குள்ள ஒரே நியாயமான கேள்வி. அதையும் என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னா ஒருவேளை நான் 1 மணி வரைக்கும் உட்காந்து படிக்கிறேன். முடியாது தானே? பரீட்சைன்ற ஒண்ணு நீ மட்டும்தானே ஃபேஸ் பண்ண போற. அல்லேலூயா. அப்ப மனுஷ ஹார்ட் என்ன செஞ்சிருச்சு? இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு.
க்ளோஸ் ஆனதுனால துணியை எடுத்து கையில கொடுத்து தம்பி போயிட்டு வா அப்படின்னு வெளியே அப்புறம் கூப்பிட்டுட்டோம். நான் என்ன சொல்ல வரேன் என்ன கவனிக்கிறீங்களான்னு, மனுஷன் ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம கிட்ட இருப்பான். அதுக்கடுத்து நீ கேட்டு போய் தொலைன்ட்டு அவன் போயிடுவான். ஆனா கர்த்தர் ஒருபோதும் செய்தியே வேற. ஆக்சுவலி மை மெசேஜ் இஸ் ஆல் அபவுட் கிராஸ் திஸ் மார்னிங். சிலுவையை குறித்து பேச வந்தேன், ஆனா நான் எங்கேயோ பேசிட்டு இருக்கேன். கர்த்தருடைய ஆவியானவர் செய்யாம இது நடக்காது. நான் எதையும் பிளான் பண்ணிட்டு வர கிடையாது. இப்ப எடுத்த சங்கீதம் 32 கூட எங்குள்ள தாட்ல என் நோட்ஸ்ல இல்லை. ஆமென். யாரோ ஒருத்தவங்களுக்கு அது பயனளிக்கட்டும். மேபி அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த செய்தியினுடைய முக்கிய காரியம், the theme of my message is God ஒருபோதும் ஆண்டவர் உன்னை பார்த்து உன்னைய தலைமொழிகிட்டேன் கை விட்டுட்டேன்னு சொல்லவே மாட்டாரு. அப்பயும் அவர் என்னதான் செய்யறாராம், உன்னைய விரட்டி விட்டுலையே, நீ கழுத, நீ குதிரை, ஓடி போகணும், உன்னை துரத்தி விடல, உனக்கு கடிவாளம்னு ஒண்ணு போட்டு உன்னை அப்பயும் உன்னை கரெக்ட் பண்ணதான் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் காட். சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் என்னை ஒருபோதும் சலித்து கொள்வதில்லை. என் சூப்பர் வேர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி ஐ லவ் திஸ் வேர்ட். கர்த்தர் என் மேல ஒருபோதும் சலித்துக்கொள். பல தவறுகள் பண்ணியிருப்பேன், மீண்டும் மீண்டும் நான் பண்ணிட்டு கூட இன்னைக்கு இருப்பேன். ஆனா என்னை பார்த்து போய் தொலை அப்படின்னு அவர் ஒருபோதும் இப்பயே அவர் ட்ரை பண்றார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், let's turn one scripture and we pray and close. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். நான் என்ன சொல்றேன், எந்த சூழ்நிலையிலே நீங்க இருந்து என் வார்த்தையை கேட்டாலும் ஒருபோதும் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருன்னு உங்க வாயை திறந்து சொல்லிடாதீங்க. ஏன்னா அவர் ஒருபோதும் கைவிட போறதே இல்லை. இப்பயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறார். உங்களை அப்ரோச் எப்படி பண்ணும். ஹல்லேலூயா. ஏசாயா 30:21 வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடங்கள், என் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகள் உங்கள் காதுகள். எத்தனை பேர் இங்க ஆண்டவராய் இயேசு என் சொந்த ரட்சகர்னு சொல்றீங்க? கை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு என் ரட்சகர், இயேசு என் சொந்த ரட்சகர். உண்மையிலே ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவை நான் நேசிக்கிறேன் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுவோம். லெட்ஸ் கன்ஃபஸ் ஜீசஸ். அல்லேலூயா. இயேசு என் ஆண்டவர். ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த பூமியில அவரை கன்ஃபஸ் பண்றவன தூதர்களுக்கு முன்பாக அவர் கன்ஃபஸ் பண்ணுவாராம். பெரிய சத்தியம். ஒரு மெசேஜ் கேட்டேன் பாருங்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அந்த வசனத்துக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். இந்த பூமியில ஒரு மனுஷன் இயேசுவை கன்ஃபஸ் பண்றான். இயேசுவை என்னன்னு கன்ஃபஸ் பண்றான்? இயேசு என் ஆண்டவர். அவர் he is a lover of my soul. என் ஆத்தும நேசர் அவர். என்னை எல்லாத்தையும் விட அவர் தான் நேசிக்கிறாரு. இயேசுவை நான் நேசிக்கிறேன், இயேசுவன் ஆண்டவர் அவன் பூமியில் அறிக்கை செய்யும் போது பரலோகத்துல அவர் தூதர்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்வாராம்? நம்மள அறிக்கை செய்வாராம். இங்க வந்து அவரை சொல்றதுக்கு வெக்கப்பட்டு இருக்காங்க. ஐயோ, பக்கத்துல இருக்கவங்கள என்ன அந்த ஆண்டி என்ன நினைப்பாங்களோ, இயேசு என் ஆண்டவர் அப்படின்ட்டு இல்ல. யாரு பார்த்தா என்ன, இயேசு என் ஆண்டவர் அப்படின்னு அறிக்கை செய்யறவன அவர் அங்க இருந்து தூதர்களுக்கு முன்பாக கன்ஃபஸ் பண்ணுவாராம். அந்த கன்ஃபஷனை குறிச்சு அந்த செய்தியில அவர் சொல்லும் போது சொல்றாரு, சங்கீதம் 91 வசனம் சொல்லுது இல்லையா, நம்முடைய பாதம் கல்லில் இராதபடிக்கு தூதர்கள் நம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு. கன்ஃபஸ், ஜீசஸ் கன்ஃபஸ் பண்றது என்ன? கன்ஃபஸ் பண்ற கமாண்ட் பண்ணுவாராம். God will command his angels to take charge over our life. நம்ம வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வதற்கு அவர் கமாண்ட் பண்ணுவார். அவர் ஆர்மி. தூதர்கள் யார்? அவருடைய ஆர்மி. இங்க வந்து இயேசு என் ஆண்டவர்னு சொல்றவன மேல அவர் கன்ஃபஸ் பண்ணுவாராம். என் பிள்ளை என்னை ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். போ போ போ. பெரிய சீக்கிரட்டுங்க. சர்ச்சில் ஒரு அல்லேலூயா ஒரு ஆமேன்னு சொல்றதுல சும்மா நினைச்சுக்க கூடாது.
சத்தியம் தெரியாம தான் சில நேரங்கள்ல நம்ம ஒன்றும் அப்படியே அமைதியா இருக்கும். ஏன்னா நமக்கு உள்ள போகல. இயேசுவின் நாமத்தினால உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. சர்ச்சில் அல்லது ஏதோ ஒரு சத்தியம் உங்க ஹார்ட்டுக்குள்ள போயிடுச்சு, ஒரு ஆமென சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை பைக்கும். காணக்கூடாத ஆவிக்குரிய மண்டலத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார். சத்தமா சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பேர் தான் எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார், இயேசு என் ரட்சகராய் இருக்கிறார், இயேசு என்னுடைய எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்ட எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யார் இருக்கிறா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இருந்து அவருடைய வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அவரு ஒரு கூகுள் மேப் மாதிரி உங்களுக்குள்ள வேலை செய்யறாராம். என்னவா? எதுக்குங்க உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார் ஆண்டவர்? லொகேஷன் போட்டுறீங்களா அப்படின்றோம்ல. என்னை கவனிங்க. 2 minutes 3 minutes I'll close. பாஸ்டர் லொகேஷன் போட்டு விட்டுருங்க பாஸ்டர், நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஓகே போட்டேன். கரண்டா லைவா போட்டேன். அவரும் நமக்கு ஒரு லொகேஷன் போட்டு விட்டுருக்காரு. God has, the moment you accept Jesus Christ as your Lord and Savior, God has sent you His location. Location Google Map என்ன செய்யும்? ஸ்டார்ட் கொடுத்துட்டா பேஸ் இன்னும் 500 மீட்டர்ஸ்ல லெஃப்ட்ல திரும்பு, லெஃப்ட்ல திரும்பு அப்படின்னு சொல்லும் பாருங்க. நம்ம 500 மீட்டர்ஸையும் தாண்டி வண்டி ஓட்டிட்டு இருப்போம். உடனே அது, ஏண்டா உனக்கு அறிவு இல்லையா, நம்ம 500 மீட்டர்ஸ்ல உன்னை லெஃப்ட்ல திரும்ப சொன்னேனே அப்படின்னு சொல்லவே சொல்லாது. அது ரீடைரக்ட் பண்ணும். தாண்டிட்டான், சரி ஒரு வழியை மிஸ் பண்ணிட்டான், அடுத்த வழி என்ன, நீ இன்னும் ஒரு 1000 மீட்டர்ஸ்ல போய் லெஃப்ட்ல போய் அடுத்த லெஃப்ட்ல போகணும். திரும்ப இங்க வருவதற்கு அது பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பயும் அதையும் தாண்டி போன உடனே, ஏண்டா உனக்கு அறிவே இல்லையாடா, நீ ஒரு லேடி தான் பேசுது பெரும்பாலுமா, உனக்கு அறிவே இல்லையா, நீ வாட்டு போயிட்டே இருக்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு காது இருக்காடா, நீ செவிடா, திரும்புடா அப்படின்னு சொல்லுதா. அதையும் தாண்டி போன உடனே கைண்ட்லி டர்ன் left side, take left side after 150 meters அப்படின்னு திரும்ப திரும்ப லொகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கூகுள் மேப் மொபைல்ல இருந்து புகஞ்சு நாசமா போயிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருதானே. எங்க போனாலும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பாருங்க, திரும்பு, தப்பா போயிட்ட, நீ தப்பா போயிட்ட, திரும்பு திரும்பு திரும்பு. அப்பையும் கேட்காம போய்கிட்டே இருக்கும். இது நம்ம வாழ்க்கையும் இந்த காலை வேளையிலே அப்படிதான் சில நேரங்கள்ல போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு அனுப்புன லொகேஷன் தான் ஏசாயா 30:21. எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போதும் வழி எதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டு நீங்க வெளியேற ஆரம்பிக்கிறதுல இருந்து நீங்க இந்த லொகேஷன் உங்களுக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறத சென்ஸ் பண்ணிட்டு வெளியே போங்க. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு லொகேஷன் அனுப்பி இருக்கிறாரு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் அனுப்புற இந்த லொகேஷன்ல பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள என்ன சொல்றாரு தெரியுமா? கவனிங்க, டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட், இங்க நிக்காத, இவன்கிட்ட பேசாத. ஓ ஐம் சோ எக்ஸைட்டட். கர்த்தருடைய வசனம் எனக்குள்ள அதிகமா வேலை செய்யும். நிக்காத, நின்னா அவன் பெயர் கெட்டு போயிரும். சில இடங்கள்ல ஆண்டவர் நிக்கவே விட மாட்டார். உங்களுக்கு தெரியுமா? Do you know that? சில இடங்கள்ல ஆண்டவர் நம்மள அந்த இடத்துல நம்ம ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டோம். பல முறை அனுபவிச்சிருக்கேன் நான். I'm speaking out of my experience. என் சின்ன வயசுல இருந்து சொல்றேன். இப்படியே மேடையில நின்னவன் இல்லை, பல குட்டிகரணங்கள் போட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு அடிபட்டு உதப்பட்டு தான் இங்க நின்றுட்டு இருக்கேன். சில இடங்கள் ஆவியானவர்
துல்லியமா பேசுறேன். சின்ன வயசுல இருந்து ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு, ஆவியானவரோடு உறவு இருந்துச்சு. எல்லா சேட்டையும் பண்ணும் போதும் நான் ஆவியானவரோடு உறவுல தான் இருந்தேன். நான் ஆவியானவர் சொல்லுவார், நிக்காத வாங்க அப்படின்ட்டு நான் நின்றுருக்கேன். நம்ம ஒரு தப்பு பண்ணி இருந்திருக்க மாட்டோம். அங்க நடந்த சண்டை, அங்க நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் கடைசி ஹீரோவா நம்ம தான் இருப்போம். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லாரும் உங்களை கை நீட்டுவாங்க. ஏன் தெரியுமா? ஆவியானவருக்கு நல்லா தெரியும், இப்ப பிசாசு உன்னை இந்த இடத்துல தலை குனிய வைக்க போறான், நீ நின்னா உன் பேரை கெடுப்பான். எல்லாத்துலயுமே ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ரெட்டா ப்ளூவா ஹெல்ப் பண்ணுவார். அந்த வேலையா இந்த வேலையா ஹெல்ப் பண்ணுவாரு, சொல்லுவாரு. அவர் சொல்லாம praise God நீங்க ஒருபோதும் நடக்கவே பல நேரங்கள்ல அவர் சொன்னதை நம்ம காதுல வாங்கி இருக்க மாட்டோம். அதனால தப்புல போய் நம்ம கடைசியா நின்று. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறார். வழி இதுவே, இதுல நட, இதுதான் வழி, இதுல நட அப்படின்னு சொல்றாரு. இந்த லொகேஷன் எங்க நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கு தெரியுமா? எங்க? பரலோகத்திற்கு நேராய். அல்லேலூயா. கரெக்டா நம்மளை நடத்தி, இந்த பூமியில நடத்தி கரெக்டா அவர் முன்னாடி போய், சூப்பர், அவர் முன்னாடி போய் ஒரு நாள் நம்ம நிப்போம் பாருங்க. நல்லது உண்மை முத்தமான ஊழியக்காரனே, இயேசு சொல்லுவார், உங்களை என்னை பார்த்து ஒரு நாள், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி வாப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அவர் என் கையை பிடிச்சு உள்ள கூப்பிடும் போது இந்த லொகேஷன், அதுக்கு மேல இந்த லொகேஷன் தேவையில்லையே. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் என்ன சொல்லுகிறேன்? பிரைஸ் காட். கர்த்தர் நம்மை என்னென்ன பேசணும் இன்னைக்கு? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நம்மை நினைத்திருக்கிற தேவன், அல்லேலூயா, நம்மளை ஆசீர்வதிக்காம விட போறதே இல்லை. நீங்க என்னதான் முரண்டு பிடிச்சுக்கிட்டு கோவேறு கழுதை போலவும் குதிரை போலவும் இருந்தாலும் கடிவாளத்தை போட்டு உங்களை திருப்பி உங்களை ஒழுங்கா நடக்க வச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் அவருடைய கிருபை. அவர் ஒருபோதும் உங்களை புறக்கணிச்சு போய் தொலைன்னு ஒரு நாளும் விடவே மாட்டாரு. இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு இதுதான் இன்னைக்கு மெயின் குட் நியூஸ். உங்களை தூக்கி கசக்கி சில பேப்பர் பாருங்க அப்படின்னு போட உங்களுக்கு புதுல அப்படி போடவே மாட்டார். உங்களை திரும்பியும் உங்களை நிமிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, ஹலோ இந்த வேர்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் நான், உங்களை நிமிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை செஞ்சு உங்களை நிமித்து அவருடைய பர்பஸ உங்க வாழ்க்கையில செஞ்சு உங்களை சக்சஸா தான் இந்த பூமியை விட்டு போக வைப்பாரு. அதுதான் அவர் நல்லவர்னு அவர் சொல்றோம். அவருடைய கிருபை அதுதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் காட். நம்ம ஒண்ணுமே இதுல செய்யறதுக்கே இல்ல, கர்த்தர் நல்லவர் மட்டுமே. அல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க கேட்ட வார்த்தையின்படி இந்த ஜிபிஎஸ், பரிசுத்த ஆவியானவர் அனுப்பின இந்த லொகேஷன் நமக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. எங்க நீங்க போயிருந்தாலும் உங்களை ரீடைரக்ட் பண்ணி அவருடைய பாதையில திரும்ப நடக்க வைக்கும். நீங்க ஒரு நாள் நடப்பீங்க. அல்லேலூயா. அன்றைக்கு இந்த செய்தியை நினைவு கூறுவீங்க. நான் இங்க பேசினது சத்தம் உங்க காதுல, இது பரிசுத்த ஆவியானவர் என் மூலமா பேசியிருப்பாருன்னா உங்க ஹார்ட்லயும் இது அவரே பேசியிருப்பாரு. உங்களை திரும்ப அவர் வழிக்கு கொண்டு வந்து நிறுத்தி உங்களை சக்சஸா நடத்த வைக்கும் போது இந்த செய்தியின் சத்தம் உங்க காதுகள்ல நிச்சயமா கேட்கும். ஆண்டவர் நிச்சயமா உங்களை என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க தான் போறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிதாவே, இப்படி குமாரனா இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக இந்த காலை வேளையில உங்க பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உங்க கிருபைக்கு நன்றி. எத்தனையோ ஆண்டு முறை நாங்கள் தவறி இருக்கிறோம் அப்பா. எத்தனையோ முறை உங்களை காயப்படுத்தி இருக்கிறோம். எத்தனையோ முறை நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறத நினைக்காம வாழ்ந்திருக்கிறோம். எங்களை ஒருபோதும்
நீர் கை கழுவி விடவில்லை. எங்களை விட்டுறாம இந்த நிமிடம் வரை எங்களை எப்படி ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போறதுன்ற முயற்சியில் இருக்க உங்க மேலான கிருபைக்கு நன்றி. நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அந்த அநாதி ஸ்நேகத்துக்கு நன்றி. ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு மெய்யாய் பேச முடியினால் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் சுத்தாவியானவர் நீங்க கொடுத்தது நிச்சயமா பேசியிருக்கோம். சுய அறிவுல பேசல ஆண்டவரே, சுயமா ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணி பேச கிடையாது கர்த்தாவே. பரலோகம் எங்களுக்கு அனுப்பி தந்த வார்த்தை நிச்சயமாய் கேட்கிறவர்களுக்கு பலனளிக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சபைக்கு வந்த அப்படி பிள்ளைகள் மத்தியிலையும் ஆன்லைன்ல இருக்க கேட்ட எல்லாருக்குள்ளயும் இந்த வார்த்தைகள் கர்த்தர் கிரியை செய்ய போற அப்படினால் நன்றி கர்த்தாவே. எங்களை சீர்படுத்தி மீண்டும் ஸ்திரப்படுத்துவீர். நீர் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறீர். எங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பீர். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சுபத்திரமாய் வீடு திரும்பட்டும். இந்த வாரம் முழுக்க கர்த்தர் பாதுகாத்துக்கோங்க. இந்த வாரம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் இருக்கட்டும். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கட்டும் கர்த்தாவே. வெற்றி உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். மீண்டுமா நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்க அப்பாவை உயர்த்த துதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை உயர்த்துகிறோம். சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. See you next week. Bye bye. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.